வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் மார்ச் 28. தலைப்பு மெய் விளக்கம். விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்றுவிட்டால் மாத்திரம் மனித வாழ்வு நிறைவு பெற்றுவிடாது. மெய்யறிவு இல்லாத விண் அறிவும் புலன் அறிவும் தன் முனைப்பிலிருந்து மனிதனை விடுவித்து அறிவின் முழுமையும் அமைதியும் அளிக்க முடியாது. புலனறிவால் விரிந்து காணும் உலகம் சிந்தனையால் சுருங்கி காணுகிறது என்பது தெளிவு. இயற்கையின் முழுமுதல் நிலையான பேராதார நிலையையும் அதையையும் ஐயமின்றி உணரக்கூடிய அறிவையும் உணர்ந்து கொள்ளும் அறிவின் முழுமை பேறுதான் மெய் அறிவாகும். புலன் அறிவால் பல கோடி தோற்றங்களாக காணும் உலகம் சிந்தனை அறிவு எனும் விஞ்ஞானத்தால் வெளி, விண், அறிவு என்ற 3 பொருள்களுக்குள் சுருங்கி விடுகிறது. இவற்றில் வெளி, விண் எனும் 2 பொருள்களுக்கிடையே உள்ள உறவும் இவ்விரண்டில் எது முந்தியது எது பிந்தியது என்ற விளக்கம் காணும்போது விண் என்பது இருப்பு நிலையாகிய வெளியின் நுண்ணியக்க சுழலையே என்று உணரும்போது வெளிவிண் இரண்டும் ஒன்றாகி விடுகிறது. அகத்தவத்தின் மூலம் அறிவு ஒடுங்கி அந்த முழுமுதற் பொருளான இருப்பு நிலை அறியும் பேறு கிட்டும்போது அக்காட்சியில் அப்பேராதார பரம்பொருளில் அறிவு அடங்கி உறைந்து ஒன்றுபட்டு அது தனித்து இயங்கும் செயலொழிந்து இருப்பு நிலையாகி விடுகிறது. இந்த அனுபவமே மெய் விளக்கம் ஆகும். அருட்தந்தை வாழ்